இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித லூர்து அன்னையினுடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, என்னுடைய தந்தையினுடைய பெயர் லூர்து சாமி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பலருடைய பெயர் லூர்து சாமி மற்றும் உங்களுடைய உறவினர்கள் நிறைய பேருக்கு இந்த லூர்து அன்னையினுடைய பெயர் இருக்கும். உங்கள் அனைவருக்கும் இந்த விழா வாழ்த்துதல்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாதை பற்றி பேசணும்னா என்னால் மணிக்கணக்கில் கூட உட்காந்து அழகாக பொறுமையாக பேச முடியும். இருந்தாலும் இந்த லூர்து அன்னையினுடைய விழா வாழ்த்துதல்களை தெரிவித்து கொண்டு இந்த நாளை பற்றின ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, கிபி 1850 வரைக்குமே இந்த லூர்து நகர் என்கிற ஒரு நகர் பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிறது. ஒரு சாதாரண குக்கிராமம் தான், மக்களால் அறியப்படாத பிரபலமடையாத ஒரு சாதாரண கிராமம் தான் இந்த லூர்து என்கிற அந்த லூர்து நகரம். இந்த ஊரில் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பெர்னதேத் என்கிற ஒரு சிறுமி பிறக்கிறார். பிறந்த சில ஆண்டுகளிலேயே அவருக்கு அந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் என்று சொல்லுவார்கள், அதாவது நுரையீரல் அழற்சி என்று சொல்லுவார்கள். அதன் ஒரு நோயின் காரணமாக ரொம்ப வீக்காக பலவீனமாக இருக்கிற ஒரு குழந்தை தான் இந்த பெர்னதேத். ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிற ஒரு சிறுமி தான் இந்த பெர்னதேத். இந்த சிறுமிக்கு மசபெல் என்கிற ஒரு குகையில் 1858 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தொடர்ந்து ஒரு 3 நாள் அன்னை காட்சியளிக்கிறார். காட்சியளிக்கிற இந்த அன்னையினுடைய உருவம் இந்த பெர்னதேத்துக்கு மட்டுமே தெரிகிறது. அவரோடு கூட இருக்கிற மற்ற சிறுமிகளுக்கு ஒரு ஒளிப்பிழம்பாக மட்டும் சென்று விடுகிறது. அதனால இந்த சிறுமிக்கு கொஞ்சம் பயம். இதை பற்றி யாரிடமாவது சொன்னால் இது நம்புவார்களா மாட்டார்களா? அதே நேரத்தில் அன்னையினுடைய காட்சி இவருடைய மனதில் ஒரு நீங்காத ஒரு நினைவை விட்டு செல்கிறது. அச்சத்திலும் கலக்கத்திலும் ஒரு குழப்பத்திலும் இருந்த இந்த சிறுமிக்கு அன்னை மரியாள் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரையில 18 முறை காட்சி அளித்தார் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அன்னை 9வது முறை தோன்றிய நேரத்தில் பெர்னதேத்துக்கிட்ட அவர் சந்தித்த அல்லது காட்சி அளித்த அந்த மசபெல் குகைக்கு அருகில ஒரு இடத்துல தன்னுடைய கைகளால் தோண்டுமாறு அன்னை பெர்னதேத்துக்கு உத்தரவிடுகிறார். அன்னையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெர்னதேத் கீழே குனிந்து அந்த இடத்துல தோண்டிய பொழுது புதிதாக நீரூற்று ஒன்று உருவானதாக சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, அன்றைக்கு தோன்றிய அந்த வற்றாத ஜீவ நீரூற்று இன்று வரையிலங்க 160 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்துல இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அற்புத நீரூற்று என்று கூட அதை சொல்லுகிறார்கள். இதுவரையில கத்தோலிக்க திருச்சபையை தாண்டி பொதுநிலையினர் மத்தியில் அல்லது மருத்துவர்கள் மத்தியில் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் குறைந்தபட்சம் 80க்கும் மேற்பட்ட மருத்துவ அதிசயங்கள் இந்த தண்ணீரை குடித்ததால், இந்த தண்ணீரில் குளித்து எழுந்ததால் நிகழ்ந்திருப்பதாக உலகத்தில் இருக்கிற பொதுமக்கள் இதை பற்றி இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, பிறகு அன்னை மரியாள் 13வது முறை அந்த இடத்துல தோன்றிய பொழுது அந்த இடத்துல பலர் சந்தேகத்தோடும் ஒரு சில காழ்ப்புணர்ச்சியோடும் இந்த பெர்னதேத்தோடு அன்னை மரியாளுடைய காட்சிக்காக இருக்கிறார்கள். அன்னை மரியாளுடைய காட்சியை பார்த்த உடனேயே பெர்னதேத்தினுடைய முகம் மாறியதாக சொல்லுகிறார்கள். அங்கிருந்த மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. என்ன பார்க்கிறாய், அவர்களுடைய பேர் என்ன என்று கேள் அப்படி என்று கேட்ட நேரத்தில் அன்னை மரியாள் இடத்துல பெர்னதேத், இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் புரியும்படியாக சொல்லுங்கள், நீங்கள் யார், உங்களுடைய பெயர் என்ன அப்படி என்று கேட்ட நேரத்தில் அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாள் 13வது முறை தோன்றிய பொழுது மார்ச் மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தையினுடைய விழாவை கொண்டாடுகிற அந்த நாளில் தன்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறார். நானே இறைவனின் தாய், நானே அமல உற்பவி அப்படி என்று அன்னை மரியாள் தன்னை அமல உற்பவியாக அறிவித்தது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், ஆனந்தத்திலும் பேரானந்தம் என்று சொல்லலாம். காரணம், 4 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 1854 ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அன்னை மரியாள் அமல உற்பவி என்கிற அந்த விசுவாச பிரகடனத்தை உலகுக்கு அறிவித்திருந்தார். அந்த பிரகடனத்தை உறுதி செய்வது போலத்தான் அன்னை மரியாள் 1858 ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி தன்னை அமல உற்பவியாக
முறையாக அந்த இடத்துல அறிமுகப்படுத்தி அந்த இடத்துல தனக்கான ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக அந்த சிறுமியிடம் கேட்டுக்கொள்கிறார். அன்பு மிக்கவர்களே, தொடக்கத்துல பெர்னதெத்தை சந்தேகத்தோடும் அல்லது ஒருவித காழ்ப்புணர்ச்சியோடும் பார்த்த அரசு தலைவர்கள், பொதுமக்கள், உறவினர்கள், குருக்கள், கன்னியர்கள் கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெண்ணினுடைய புனிதத்தன்மை வாயிலாக அன்னை மரியாள் இவளிடம் பேசியதையும் காட்சி கொடுத்ததையும் உறுதி செய்கிறார்கள். குறைந்தபட்சம் 18 முறை அன்னை மரியாள் அந்த இடத்துல தோன்றி அந்த வற்றாத ஜீவ நீரூற்றை அந்த இடத்துல உருவாக்கி கொடுத்து இன்று வரையில உலகத்து மக்களால் அதிகமாக சென்று வருகிற ஒரு புனித தலமாக இருக்கிறது அன்னை மரியாளுடைய இந்த லூர்து புனித தலம் என்பது. அன்பு மிக்கவர்களே, இந்த இடத்திற்கு 2 முறை செல்லுகிற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நீரூற்றை பருகுகிற அந்த நீரூற்றில் ஒரு முறை மூழ்கி எழுகிற ஒரு பாக்கியத்தையும் அன்னை மரியாள் எனக்கு கொடுத்திருக்கிறாள். இந்த அன்னையினுடைய லூர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிற நாம் இந்த அன்னையை பற்றின, இந்த லூர்து நகரை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, அன்பு மிக்கவர்களே, நான் சொன்ன மாதிரி 160 ஆண்டுகள் மறைந்து கிடந்த அந்த நீரூற்றை பெர்னதெத்தின் வாயிலாக அன்னை மரியாள் இந்த உலகிற்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்று அளவும் இது வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் அறிவியல் உண்மை, வரலாற்று உண்மை மற்றும் நம்முடைய விசுவாச உண்மை என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீரூற்றில் குளித்து, இந்த நீரூற்றை குடித்து இன்றைக்கு மருத்துவ ரீதியாக ஆச்சரியமூட்ட வகையில, அற்புதமான முறையில, மருத்துவர்களாலே புரிந்து கொள்ள முடியாத வகையில அற்புதம் என்கிற அந்த வார்த்தைக்கு உண்மையான விளக்கத்தை கூறுகிற வகையில 80க்கும் மேற்பட்ட அதிசயங்கள் இந்த நீரூற்றில் நடந்திருக்கிறது என்பதும் வரலாற்றில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு அழகான விசுவாச செய்தியாக, பெர்னதெத் அன்னை மரியாளுடைய காட்சியை 18 முறை பெற்றாலும் பெர்னதெத் இந்த உலகத்தில் வாழ்ந்தது வெறும் 34 ஆண்டுகள் தான். காட்சிக்கு பிறகு ஒரு 20 ஆண்டுகள் வாழ்கிறார். ஒரு துறவற சபையில தன்னையை இணைத்து கொண்டு தாட்சியோடும் எளிமையோடும் வாழ்கிறார். அன்னை மரியாளுடைய காட்சியை பெற்றதால திடீரென்று வானளவில் அந்த பெர்னதெத் உயர்ந்து விடவில்லை, தற்பெருமை கொள்ளவில்லை. மாறாக அவர் வாழ்ந்தது வெறும் 34 ஆண்டுகள் தான். வாழ்ந்த அந்த 34 ஆண்டுகளும் காசா நோயினால் பீடிக்கப்பட்டு உடல் வேதனையோடும் மனவேதனையோடும், ஆனால் இறைவனுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிற வகையில அன்னை மரியாளுடைய புகழை இந்த உலகத்திற்கு சாற்றுகிற வகையில புனிதமான ஒரு வாழ்வை அந்த பெர்னதெத் வாழ்ந்தால், துன்புற்று இறந்தால், ஆனால் இன்று வரையில ஆண்டவருடைய தனி பெரும் கருணையால் அழியாத உடலை வரமாக பெற்றிருக்கிறார் என்கிற 2வது செய்தியையும் உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3வது ஒரு அழகான செய்தியாக, அன்பு மிக்கவர்களே, பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையை விட லூர்து நகரை ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களெல்லாம் செல்லுவது ஏதோ ஒரு சுற்றுலா தலத்திற்காகவா என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. அங்கு வருபவர்களுக்கு நிச்சயமாக 100% அற்புதம் நிகழும் என்கிற நம்பிக்கையோடு வருகிறார்கள், அற்புதத்தை பெற்று செல்கிறார்கள். அன்பு மிக்கவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்கிற உறவுகள் மற்றும் பாண்டிச்சேரியிலிருந்து லூர்து நகரில் அல்லது பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற உறவுகள், ஃபாதர் எங்களுக்கே நீங்கள் சொல்கிறீங்களா, நாங்கள் அந்த இடத்துல நேரடியாக பார்த்துருக்கிறோமே என்று சொல்லலாம். அன்பு மிக்கவர்களே, நான் என்னுடைய விசுவாச அனுபவத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த இடம் புனிதத்தனமான ஒரு இடம். இதில் இன்னும் ஒரு அழகான செய்தி என்றால், அன்னை மரியாள் பெர்னதெத்துக்கு காட்சியளித்த அந்த மசபெல் குகைக்கு உள்ளே நம்ம சென்றோம் என்றால், வருடத்துல எந்த கால சூழலில் நீங்க சென்றாலும், எந்த தட்பவெட்ப நிலையில நீங்க சென்றாலும், ஒரே சீரான தட்பவெட்ப நிலையை அந்த குகைக்குள்ள நீங்கள் உணர முடியும். இதை நான் உணர்ந்திருக்கிறேன். எவ்வளவு கஷ்டத்தோடு நீங்க போனாலும், எவ்வளவு வேதனையோடு நீங்க போனாலும், அன்னை மரியாளுடைய மடியில நீங்கள் அமர்ந்தால், அந்த குகைக்குள்ள நீங்கள் சென்றால் ஆறுதலையும் தேறுதலையும் மன மகிழ்ச்சியையும் நீங்கள் பெற முடியும் என்பதையும் அன்னை மரியாளுடைய இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. அன்புமிக்கவர்களே, கடைசியாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தியாக, அந்த ஆலயத்தினுள் வைக்கப்பட்டிருக்கிற அன்னை மரியாளுடைய சொரூபம் என்பது புனித பெர்னதெத் தன்னுடைய காட்சியில கண்ட உருவத்தை வைத்து தான் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வெண்ணிற உடையில நீல நிற கச்சையை அணிந்து கொண்டு அன்னை மரியாள் பொலிவோடும் அழகோடும் நமக்கு காட்சி தருவது உண்மையாகவே இறைவனுடைய அன்பு எவ்வளவு உயர்ந்தது. உண்மையாகவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அன்னையை நம்முடைய மன்னக அன்னையாகவும் விண்ணக அன்னையாகவும் நமது மீட்பின் பாதுகாவலியாகவும் அதே நேரத்தில்
இயேசுவிடத்தில் நாம் செல்வதற்கான உகந்த பாதுகாவலியாகவும் வழிகாட்டியாகவும் கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது உண்மையாகவே இறைவா உமக்கு நன்றி, இவ்வளவு அழகான ஒரு தாயை எங்களுடைய தாயாக நீர் கொடுத்தமைக்காக என்று. அன்புமிக்கவர்களே, இந்த லூர்து நகரில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த பொழுது சொன்ன மூன்று கருத்துக்களை உங்களோடு நினைவு கூற விரும்புகிறேன். முதலாவது, தொடர் ஜெபம். நம்பிக்கையோடு கூடிய ஒரு ஜெபம், விடாமுயற்சியோடு கூடிய ஜெபம் தான் இந்த மண்ணுலக வாழ்க்கையில நமக்கு மீட்பை தரும். ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள், உங்களுக்காக ஜெபியுங்கள், உங்கள் உறவுகளுக்காக ஜெபியுங்கள், குருக்கள் கன்னியர்கள் இவர்களுடைய புனிதத்திற்காக ஜெபியுங்கள் என்று ஜெபத்தின் வல்லமையைத்தான் அன்னை மரியாள் முதல் செய்தியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக ஒப்புரவு மனமாற்றும். இயேசுனுடைய திரு இருதயம் நம்முடைய பாவங்களால் கண்ணீர் சிந்துகிறது, இரத்தத்தை சிந்துகிறது. ஆகவே இந்த மண்ணுலகில் ஒப்புரவு அருட்சாதனங்கள் மூலமாக, மன மாற்றத்தின் மூலமாக இயேசுவிடத்தில் நாம் திரும்பி வர வேண்டும் என்பதைத்தான் அன்னை மரியாள் நமக்கு இரண்டாவது ஒரு செய்தியாக இந்த நாளில் கூறுகிறார். மூன்றாவது ஒரு செய்தி என்பது எதிர்நோக்கின் ஒரு செய்தி. இந்த மண்ணுலகம் பாவம் நிறைந்ததாக இருந்தாலும், ஒழுக்கக்கேடுகள் நிறைந்ததாக இருந்தாலும், வன்முறை நிறைந்ததாக இருந்தாலும், சுயநலம் நிறைந்ததாக இருந்தாலும், பொருளாசை நிறைந்ததாக இருந்தாலும், அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இறைவனுடைய கரம் பிடித்தால் நமக்கும் நிலைவாழ்வு உண்டு, நமக்கும் மீட்பு உண்டு என்கிற அழகான செய்தியைத்தான் இந்த நாள் நமக்கு தெரிவிக்கிறது. ஆகவே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, லூர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிற நாம் அவளுடைய உண்மையான பிள்ளைகளாய் இறை வேண்டலில் தொடர்ந்து ஈடுபடவும், மனமாற்றத்தின் வழியாய் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் இறைவனுக்கு ஒப்புரவாக்கும்படியும், அதே நேரத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவரது கரம் பிடித்து நடக்கவும் இன்றைக்கு அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.